தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதலாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று 210 இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். திமுக நிலைமை பரிதாபமா இருக்குது. அப்படித்தானே? நம்ம கூட்டணி 3 நாளைக்கு முன்பு நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே கூடணும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளை அழைத்தோம். தேர்தல் நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்று தேர்வு செய்து அறிவித்தோம். அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சிறப்பாக வெளியிட்டோம். நம்முடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்முடைய தேர்தல் அறிக்கையை வாசித்து தெரிந்து இன்றைய நமக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை, நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பட்டுகின்றது. அடுத்தது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சியை போட்டியிடும் என்ற பேசி ஒருமித்த கருத்தோடு இன்றைய தினம் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று
உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆட்சியிலே மக்களுக்கு துன்பம்தான் மிஞ்சியது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார். பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி அமைத்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சி செய்த போது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்றம் பெற்று கேட்டு சொன்னால் நம்முடைய தலைவர்கள் போட்ட திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட போதும் சரி, இருவரும் தலைவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலே தமிழ்நாடு மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. அந்த இருவரும் தலைவர்கள் பாதையிலேதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்கள் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆங்காங்கே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் முடிவு பெற்று துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சிதான் இன்றைய திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் வசதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கக்கூடாது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதிலே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. பேஸ் 1, பேஸ் 2 இரண்டும் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. பேஸ் 3, பேஸ் 4 ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதுவரை முழுமையாக வடிகால் வசதி பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே
இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகரத்தில் தேங்காது என்று குறிப்பிட்டார்கள். நாம் கொண்டு வந்த திட்டம் மழைநீர் வடிகால் பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை கூட இவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்யை இன்றைய முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிட்டார். வடிகால் பணிகள் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளது. எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகர சாலைகளை தேங்காது என்று இவர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டார்கள். ஆனால் நிலைமை என்ன? இதுவரை இந்த வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் ஒரு பிரமாண்டமான திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதுவரை இந்தியாவிலே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் 63,000 கோடி மத்திய அரசு அனுமதி வழங்கியது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமாக அணுகி சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திட்டமிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா அவர்கள் மறைந்தார்கள்.